ஜென்சிகிஸ் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எதற்காகனா ஆதவர்ஜுனன் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து எங்களுடைய தலைவர், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்துட்டு ஆபாசமான ஒரு பேச்சை வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை வந்து ஆபாசமா அருவருக்கு தக்க வகையில பேசின உதயநிதி அவர்களை வந்து ஆபாச நிதி சொல்லி அண்ணன் சொல்லிக்கிறது போல. ஆபாசமா பேசுறவங்கள ஆபாச நிதி சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுக்காக பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து அன்னைக்கு எங்க போய் எந்த பொந்துல ஒழிஞ்சினாங்கன்னு தெரியல. என் தலைவர் தளபதியின் போர்வல்லாம் எங்க அண்ணா தம்பி நானா. ஆபாசமா பேசுறதுனா தப்பு கிடையாது. ஆனா ஆபாசமா பேசுறவங்க வந்து ஆபாசமா பேச்சு சொன்னாக்கா தப்பா. என்னடா அடி, எனக்கு ஒன்றும் புரியலடா அவங்க கதையை. எனக்கு ஆக்சுவலா அந்த ஜென்சி என்ற ஒரு கூட்டம் வந்து அந்த கட்சியில எதுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேது. உதவாத ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது தவிர ஏதாச்சும் பிரயோஜனமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுதா? நாங்களாம் அவங்கள சேர்த்துக்கவே இல்லைங்க, எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அவங்களா வந்து ஒட்டிக்கிட்டு அவங்களா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்களாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணவே கிடையாது சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னன்னாக்கா ஜென்சி டிஎம்பி சொல்லிட்டு போய் தேவையில்லாம அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி போனாங்கல்ல ஒன்னு. அன்னைக்கு எங்க போயிட்டீங்க? வந்து கேட்க வேண்டியதானே, வந்து ரோட்ல நீங்க வந்து பேச வேண்டியதானே. பேச வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கறத விட்டுட்டு இந்த அட்டென்ஷனை வந்து பேச்சு எடுக்கிறதுக்காக சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த ஜென்சி. அதுக்கு தான் ஜென்சி யூஸ் ஆகுது, வேற எதுக்குமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்களே சொல்றோம் ப்ரோ, ஆபாசமா பேசினா எல்லாரும் ஆபாசவாதிகள் தான். அந்த வகையில் ஆதவர்ஜுனன் சொன்ன தப்பா ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க மக்களுக்கு கமெண்ட்ல.